ஸ்டோரேஸ்னா நிறைய சொல்லலாம். சின்ன சின்ன இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி பண்ணியிருந்தேன். ஆனா எனக்குன்னு ஒரு ஆப்ஷன் ஒண்ணு கிடைச்சது பார்த்தீங்களா? ஜெயரவி சார் படத்துல. அதுல வில்லனோட தம்பி ஒய்ஃபா பண்ணேன். அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்பெஷல் இன்டர்வியூல நம்ம கூட யார் இருக்காங்கன்னு தெரியுமா? சினிமா மற்றும் சின்ன திரையில ஒரு கலக்கிட்டு வரும் இளம் நடிகையை தான் நேர்காணல் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம், என் பேர் மதுமதி. இந்த சினிமா துறையில உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும், நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். அதெல்லாம் மக்கள் கூட ஷேர் பண்ணிட்டா நல்லா இருக்கும். சொல்றீங்களா? இந்த ஃபீல்டில் 9 வருஷமா நான் இருக்கேன். இதில் நல்லது கெட்டது நிறைய இருக்குது. ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்னா கொஞ்சம் கூட ஒரு மதிப்பு கிடையாது. அந்த மரியாதை எங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம். சரிங்களா? ஒரு ஃபீல்டில் போனால் ஒரு ஷூட்டிங்கில் சொன்னி நாங்கள் போனால் கூட ஒரு ட்ரெஸ் மாற்ற இடம் கேட்டால் கூட எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. இப்போ பாத்ரூமில் பார்த்திக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சேர் போட்டு உட்காந்து அந்த சேரை தூக்கிடுவாங்க. அப்படி ஓரமாக போய் உட்காருமா, ஆர்டிஸ்ட் வந்து உட்காருவாங்கன்னு. அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை கூட எங்களுக்கு கொஞ்சம் கூட கொடுக்க மாட்டாங்க. நாங்களும் ஒரு மனுஷன் தான், எங்களுக்கு கொஞ்சம் ஒரு மதிப்பு கொடுக்கணும்ல. இப்போ அவங்க ஃபீல்டில் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மதிப்பு வைக்கிறாங்க. எங்களால் தான் நாங்கள் ஜூனியர் ஆர்டிஸ்ட் அதில் நடிக்கிறதுனால தான் அவங்களுக்கும் ஒரு பதவி எக்ஸ்ட்ரா வருது. அது கொஞ்சம் கூட துளி நினைக்க மாட்டாங்க. ஒரு சாப்பாட்டுக்கு போனால் கூட ஒரு சேர் போட்டு கூட இங்கே ஆர்டிஸ்ட் வருவாங்கம்மா, அப்படி தள்ளி போய் உட்காருங்க, உங்களுக்கு அங்கே சாப்பாடு தனியாக சொல்லிட்டு ஒரு சாப்பாடு விஷயமும் சரி எங்களை பிரித்து தான் பார்க்குறாங்க தவிர ஒரு சமமாக எங்களை ஒரு நடத்த மாட்டுறாங்க. எங்களுக்கு அந்த இதெல்லாம் மாறணும்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம். உங்களுக்கு சுவாரஸ்யமாக நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களா? ஸ்டோரேஸ்னா நிறைய சொல்லலாம். சின்ன சின்ன இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்குன்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று கிடைச்சது பார்த்தீங்களா? ஜெயரவி சார் படத்தில். அதில் வில்லனோட தம்பி ஒய்ஃபாக பண்ணேன். அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால் இப்படிப்பட்ட வாய்ப்பு எனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு நானும் எதிர்பார்க்கவே இல்லை அந்த இடத்துல. நீங்கள் இந்த சினிமா துறையில் வரதுக்கு என்ன காரணம்? இது ஒரு பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு இந்த ஃபீல்டுக்கு வரும்போதோ சினிமா ஃபீல்டு வேண்டான்னு சொன்னாங்க. அது தவறானது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மனிதல அப்படிதான் இருக்குது. இன்னைக்கு வரைக்குமே அப்படிதான் இருக்கு. சினிமால நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கும். நம்ம நல்லது மட்டுமே ஃபாலோ பண்ணி போனா நல்லதுதான் நடக்கும். பக்கத்துல அக்கம் பக்கம்லாம் என்னை பார்த்துட்டு உன் மருமம் சீரியல்ல நடிக்கிறா, டீச்சரா பண்றா சொல்லிட்டு நிறைய பேர் என்கரேஜ் பண்ணும் போதும், அப்ப கேட்கும் போதும் அந்த ஏரியா ஃபுல்லா நிறைய பேர் டிவில என்ன ரீச் ஆக பார்க்கும்போது நிறைய சீரியல் பண்ணிருக்கும் போதும், அதனால எங்க மாமியார் என் மருமம் நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. அதனால வீட்டுல இப்ப யாரும் கேட்குது இல்லை. 12 ஆகலாம் 2 ஆகலாம், டைமிங்கே கணக்கு இல்லை மேம்.